Hi students, welcome to Udum Max. இன்னைக்கு நம்ம 12th Max உங்களோட crack set 5 பார்க்க போறோம். So last videoல வந்து உங்களோட chapter 5 நீங்க எப்படி categorize பண்ணி படிக்கலாம் last வீடியோல போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸோ பேரபோலா ஹைப்பர்போலா எலிப்ஸ் ஸோ இந்த மாடலை வந்து நீங்கள் எப்படி வந்து பிரித்து படிக்கலாம் அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பேரபோலா ஹைப்பர்போலா எலிப்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ப்ரூவ் மெத்தட்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரூவ் அண்ட் ஷோ மெத்தட் இல்லாமல் அதர் சம்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதை வந்து நீங்கள் 3 செட்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ன்றது எக்ஸசைஸ் 5.5 வித் எக்ஸாம்பிள் ஸோ அது வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக ஃபாலோ ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் இது ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் லென்த் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது செட்டு. ஸோ இந்த மாதிரி 3 செட்டாக நீங்கள் பிரிச்சுட்டு அப்புறம் படிங்க. ஸோ இப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். படித்த ஃபீலிங்கும் இருக்கும், ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து ஃபைண்ட் த வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இது வந்து எந்த ஷேப்புனே கொடுக்கல, பேரபோலாவா ஹைப்பர்போலாவா எலிப்ஸா எதுவும் கொடுக்கல. ஆனால் இது நீங்கள் ஈக்குவேஷனை பார்த்த உடனே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு. ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஷேப்னா பேரபோலா. ஸோ பேரபோலா பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளியராக அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை. அண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை பார்த்து முடிச்சிடலாம், உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது. ஸோ அதனால் ஃபார்முலா வந்து நல்லா மெமரைஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து ஃபார்முலாக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த ஃபார்முலாக்கு. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம் நீங்கள் போட முடியும். ஸோ இது வந்து உங்களோட பேரபோலா. ஸோ இது வந்து எந்த சைடில் ஓப்பனாக இருக்குது, இது வந்து ஓப்பன் ரைட் பேரபோலா. ஸோ இது வந்து ஓப்பன் லெஃப்ட் பேரபோலா, இது ஓப்பன் அப்வேர்டு, இது வந்து ஓப்பன் டவுன்வேர்டு. ஸோ ஓப்பன் ரைட் அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கா. ஸோ அதனால நம்மளோட ஃபார்முலா வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axன்னு வரும். ஓகேவா. இதே வந்து இது வந்து சென்டர் 0,0ல ஃபாலோ ஆயிருக்கு. இதே வந்து வேர்டெக்ஸ் ஒரு சென்டர்லேருந்து தள்ளி ஒரு வேர்டெக்ஸோட இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட ஃபார்முலா வந்து y - k the whole square is equal to 4a into x - h. இதில் வேர்டெக்ஸ் வந்து h, k. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இது எக்ஸு இது ஒய்ன்னு. ஸோ ஒய்யோட வந்து ஒய் டேர்ம் மைனஸ் பண்ணுங்கள், எக்ஸோட வந்து எக்ஸ் டேர்ம் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ ஒய் மைனஸ் ஒய் டேர்ம் என்னது கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேர்ம் வந்து ஹெச் இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ். இதில் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து 4a தான். இதில் ஃபோக்கஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ரைட்வர்ட் பேரபோலாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா ஸோ ஃபோக்கஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா. ஸோ அதனால h, k. ஸோ ஃபோக்கஸை நீங்கள் எப்படி எழுதலாம்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட டேர்ம் வந்து h. So h plus a, 0 plus k. ஸோ ஒய் ஆக்சஸோட நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒய் ஆக்சஸோட வேர்டெக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுங்க h, kன்னு. ஸோ இது வந்து ஓப்பன் ரைட் வேர்டு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட். ஸோ அதனால நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸோட டேர்முக்கு மட்டும் ப்ளஸ் ஏன்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒய்க்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எப்படி ஃபாலோ ஆகும்னா equation of directrix. So இது வந்து towards x axis. So x is equal to x term வந்து என்னது h minus இங்க வந்து ஃபோக்கஸ்ல வந்து ஆட் பண்ணுமா
டைரக்ட்ரிக்ஸில் வந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ ஃபோக்கஸில் ஆட் பண்ணிங்கன்னா டைரக்ட்ரிக்ஸில் மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அப்போ தான் நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியும். மெமரைஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் லெஃப்ட் பேரபோலா. ஸோ இது வந்து வித் வெர்டெக்ஸ் வந்து சென்டர் 0,0 இருந்துச்சுன்னா உங்களோட ஃபார்முலா வந்து y² = -4ay. இதே வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா h,kன்னு ஒரு வேர்டெக்ஸ் கொஞ்சம் சென்டர்லேருந்து தள்ளி இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட ஃபார்முலா வந்து y - k² = -4a × x - h. ஸோ இதுதான் உங்களோட x, இது உங்களோட y. ஸோ yயோட y மைனஸ் பண்ணிக்கோங்க, xோட வந்து x மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது x ஆக்சிஸ்க்கு மைனஸ் குவாட்ரண்ட், அதனால இந்த இடத்துல ஃபார்முலாவில் மைனஸ். ஸோ ஃபோக்கஸ் நீங்கள் வந்து எப்படி எழுதணும்? ஸோ ஃபஸ்ட்டு hkன்னு எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மைனஸ் குவாட்ரண்ட், ஸோ அதனால இது -aன்னு எழுதிக்கோங்க. அண்ட் 0 y ஆக்சிஸ்க்கு வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவை. ஸோ y ஆக்சிஸ் வந்து அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதை ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ ஃபோக்கஸில் மைனஸ் பண்ணியிருக்கீங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸா, ஸோ x = h + a. அவ்வளோதான். ஃபோக்கஸில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட்ரிக்ஸில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா வித் சென்டர் 0,0னா x² = 4ay. வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு h,kன்னு ஒரு வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா x - h² = 4a × y - k. ஸோ இது வந்து x, இது வந்து y. ஸோ xோட x மைனஸ் பண்ணும், yயோட y வந்து மைனஸ் பண்ணும். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து 4a தான். இதில் ஃபோக்கஸ் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஸோ இது வந்து y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, hkன்னு எழுதிக்கிட்டீங்களா? ஸோ y ஆக்சிஸ்க்கு ப்ளஸ் குவாட்ரண்ட், அதனால ஃபோக்கஸ் வந்து y ஆக்சிஸோட ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸோட எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அப்படியே சேமாக தான் இருக்கும். ஸோ y ஆக்சிஸ்க்கு மட்டும் இது வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட், ஸோ அதனால ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து y = ஸோ y குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஸோ டுவர்ட்ஸ் y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால y = ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபோக்கஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்கள் இதில் டைரக்ட்ரிக்ஸ்க்கு மைனஸ் பண்ணணும். ஸோ k - aன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா வித் சென்டர் 0,0 இருந்துச்சுன்னா x² = -4ay. ஏன்னா yக்கு வந்து இது வந்து மைனஸ் குவாட்ரண்ட், ஸோ அதனால -4ay வரும். ஸோ இதில் வந்து வித் வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா x - h² = -4a × y - k. ஸோ வேர்டெக்ஸ் வந்து h,k. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு hkன்னு எழுதிக்கோங்க வேர்டெக்ஸை. ஸோ y ஆக்சிஸ்க்கு இது வந்து மைனஸ் குவாட்ரண்ட், ஸோ அதனால yயில் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணணும், எக்ஸில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணிக்கணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கணும். ஸோ இது வந்து y குவாட்ரண்ட், ஸோ அதனால y = ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிருக்கீங்க, டைரக்ட்ரிக்ஸில் வந்து ஆப்போசிட்டாக ஒய்ன்னு எழுதணும். y = இங்கே மைனஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும். ஸோ k + a, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த சம் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது வந்து ஃபார்முலா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து y² = 16x. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, y² = 4ax ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட பேரபோலா வந்து என்னது, ஓப்பன் ரைட் பேரபோலா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து y² = 4axன்னு வரும். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 4aயோட வேல்யூ என்னது, 16. ஸோ a = 16/4. ஸோ aயோட வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 4. ஸோ a கிடச்சிருச்சு. அண்ட் இதில் வந்து சென்டர் வந்து 0,0, ஸோ அதனால வேர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 0,0 தான் உங்களோட வேர்டெக்ஸ். அண்ட் இது வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இது பாசிட்டிவ் குவாட்ரண்ட், ஸோ அதனால ஃபோக்கஸை வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸோட மட்டும் ஃபோக்கஸ் ஆட் பண்ணணும். ஸோ 0 + 4, y ஆக்சிஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி சேமாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4,0ன்னு வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் வந்து 4,0.
அண்ட் வேர்டெக்ஸ் வந்து 0, 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்க்கு ஃபோக்கஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ்க்கு வந்து எக்ஸோட ஏ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஹெச். ஸோ எக்ஸோட இந்த இடத்துல ஏ வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் வந்து நமக்கு 0, இதுதான் நம்மளோட ஹெச், இது நம்மளோட கே. ஸோ ஹெச் வந்து நமக்கு 0, ஏ வந்து -4. ஸோ எக்ஸ் -4, x is equal to -4. ஸோ இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா x plus 4 is equal to 0. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபைண்ட் பண்ணணும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், 4a. ஸோ 4 into a, ஏயோட வேல்யூ வந்து 4. 4a 4 into 4 which is equal to 16. ஸோ 16 தான் வந்து உங்களோட லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அண்ட் நெக்ஸ்ட் எடுத்துருக்க சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24y. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இது வந்து என்ன பேரபோலா, பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இருக்குது, அதனால பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அதனால இது வந்து ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா. ஸோ இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். 4a இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ a is equal to 24/4. ஸோ ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6. ஸோ a கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ். ஸோ வேர்டெக்ஸ் வந்து என்னது, இதில் வந்து வெறும் எக்ஸு ஒய் தான் இருக்குது, அதனால 0, 0. ஸோ 0, 0. ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் வந்து என்னது, இது வந்து டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பாசிட்டிவ் குவாட்ரண்ட். ஸோ அதனால ஒய்யோட மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸை ஆட் பண்ணணும், எக்ஸோட எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ 0, 6 இதுதான் உங்களோட ஃபோக்கஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஃபோக்கஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ஸோ அதனால் ஒய்னு எழுதிக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து மைனஸ் பண்ணணும். 0, -6. ஸோ ஒய் plus 6 is equal to 0. So y வந்து -6 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. So y plus 6 is equal to 0. இதுதான் வந்து equation of directrix. And length of lattice rectum வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். Length of lattice rectum வந்து 4a. So 4 into a ஓட வேல்யூ 6. 4 6 தான் 24. So 24 தான் வந்து length of the lattice rectum. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -8x. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ இது வந்து ஓப்பன் லெஃப்ட் பேரபோலா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது வந்து மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ அதனால ஓப்பன் லெஃப்ட் பேரபோலா. ஸோ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 4a இஸ் ஈக்குவல் டு 8. a இஸ் ஈக்குவல் டு 8/4. ஸோ ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2. அண்ட் வேர்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வேர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 0, 0. அண்ட் ஃபோக்கஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ அதனால எக்ஸோட நீங்கள் என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து இந்த இடத்துல 0, 0 -2, ஒய்க்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுடணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து -2, 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே மாற்றி உல்ட்டாவாக பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ்க்கு வந்து மைனஸ் பண்ணியிருக்கீங்க, டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ எங்கள் ஒய்ன்னு இருக்குது, ஸோ அதனால எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 -2ன்னு இருக்குது, 0 + 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும், +2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சேம் தான், 4a. ஸோ 4a வந்து 4 into a வந்து 2. 4 2s are 8. ஸோ 8 தான் இதோட லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த 3 வந்து நம்ம ஈஸியாக போட்டாச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி கடகடன்னு போட்டோம். ஆனால் இதில் வந்து என்ன, ஈக்குவேஷனை வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல.
ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்டெப்பில் கன்வெர்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இதே ஃபார்மேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஒய் டேர்மில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 17 வருமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆடிங் ப்ளஸ் 1 adding 1 on both sides பண்ண போகிறோம். ஸோ போத் சைட்ஸும் நான் 1ஓட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 17 ப்ளஸ் 1. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதனால் எப்படி எழுதிக்கலாம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 16. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 8 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இன்டூ ஒய் ப்ளஸ் 2. ஸோ மைனஸை காமனாக எடுத்துக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து வெளில வந்துடுது. ஸோ அதனால இது வந்து ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இது வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் 4ayன்னு இருக்குது. ஸோ அதனால ஒய்க்கு வந்து இது மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ இதில் வந்து 4a இஸ் ஈக்குவல் டு 8. இந்த ஈக்குவேஷன் இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 4a இஸ் ஈக்குவல் டு 8, a இஸ் ஈக்குவல் டு 8/4. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 2. அண்ட் வேர்டெக்ஸ் வந்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுவரையும் நம்மளோட ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ayன்னு இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்டூ ஒய் மைனஸ் கே அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதனால இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு வந்து ஹெச் அண்ட் கே தான் நம்மளோட வேர்டெக்ஸ். ஸோ அதனால் இங்கே வந்து 1 அண்ட் மைனஸ் 2 அதுதான் நம்மளோட வேர்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு மைனஸ். ஸோ அதனால் 1 மைனஸ் 2 தான் நம்மளோட வேர்டெக்ஸ். அண்ட் ஃபோக்கஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஒய்க்கு மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ அதனால் ஒய்யோட வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். ஒய்யோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 4 ஏ வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 1, மைனஸ் 4. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அது ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஒய்ன்னு எழுதிக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மைனஸ் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து இப்போ ப்ளஸ் பண்ண போகிறீங்க. மைனஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். length of lattice rectum வந்து 4a 4 into 2 which is equal to 8. and next வந்து so இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க first convert பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். and again இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா நம்ம shrink பண்ணி எழுதிக்கணும். so first y termல ஒரு பக்கம் x termல ஒரு பக்கமா எடுத்துக்கோங்க. so y square minus 4i is equal to 8x minus 12 வருமா? இது வந்து ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது சைன் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஆடிங் 4 ஆன் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட்ஸும் நான் 4ஆல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? y ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 ப்ளஸ் 4. ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 4y ப்ளஸ் 4 வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a square minus b square formatல இருக்கா? so a minus b the whole square. so a square plus b square minus 2ab. so a minus b the whole square which is equal to 8x minus 8. so y minus 2 the whole square is equal to 8 common எடுத்துருங்க x minus 1. so y square is equal to 4a into x minus h formatல இருக்கா? so y minus k the whole square is equal to 4a into x minus h. So இது வந்து open right parabola. So இது x axis க்கு plus quadrant. So open right parabola. So y minus k the whole square is equal to 4a into x minus h. So இதை வந்து நம்ம
4a ஓட வேல்யூ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 4a இஸ் ஈக்குவல் டு 8, a இஸ் ஈக்குவல் டு 8/4. ஸோ a ஓட வேல்யூ நமக்கு வந்து 2. அண்ட் வேர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. இது வந்து k, இது வந்து h. ஸோ இது வந்து 1, இது வந்து 2. ஸோ இது மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ இது வந்து உங்களோட x, இது வந்து உங்களோட y. ஸோ இதுதான் h, இது y, k. ஸோ h, k வந்து 1, 2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ப்ளஸ் குவாட்ரண்ட். ஸோ ஓப்பன் ரைட் பேரபோலானா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது வந்து ப்ளஸ் குவாட்ரண்ட். ஸோ அதனால எக்ஸோட நம்ம வந்து ஃபோக்கஸை ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு என்னது 1 ப்ளஸ் ஃபோக்கஸ் வந்து 2, 2. ஸோ 1 ப்ளஸ் 2 வந்து 3. ஸோ 3, 2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை ஆப்போசிட்டாக பண்ணணும். டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபோக்கஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து மைனஸ் பண்ணணும். 1 - 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் + 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், 4a. ஸோ 4 × a வந்து 2, which is equal to 8. ஸோ 8 தான் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்.